நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமாகவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ இந்த தொழில்நுட்பம் பெரிய ஒரு சவாலாக உருவெடுத்திருக்கு. குறிப்பாக ஐடி இண்டஸ்ட்ரீஸ், அது ஷேர் மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐடி இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவங்க, அந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய அச்சுறுத்தலாக வந்த விஷயம்தான் இந்த ஏஐ. இனி வருங்காலம் ஏஐ சார்ந்து இருக்குமா? ஆமாம், வந்தாச்சு. நான் இந்த வீடியோ போடுறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நிறையா அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் நடக்கிற விஷயத்த இன்றைக்கி என்ன வந்திருக்குது பார்த்துட்டு அப்படி சொல்கிறது இல்லை. நீங்கள் ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்க நீங்கள் கேட்குறீங்க, பார்த்திங்கன்னா முக்கியமான பொறுப்புகள் இருப்பீங்க, அடிப்படையாக ஒரு சிரிப்பாக தான் போய் வேலை பார்க்குறவங்க இருப்பீங்க, ஷேர் மார்க்கெட்டில் போட்டவங்க இருப்பீங்க, உங்கள் பிள்ளைய ஏஐ படிக்க வைக்கலாமா இல்லை ஐடி படிக்க வைக்கலாமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ நான் சொல்கிறது உதவும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும். உலகியல் ஜாதகத்துக்குள்ளே நாம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது கால புருஷனுக்கு அப்படின்னு இப்போ ஃபிக்ஸ் பண்ண நம்ம மேஷத்தை முதல் வீடாக வச்சுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது இந்த மேஷத்துக்கு 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மகரம் தான் தொழில் ஸ்தானமாக உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே. அப்படின்னா அந்த அதிபதி யாரு? சனி. இவர் தான் கர்மகாரகன், தொழில்காரகன் அப்படின்னு யாரை சொல்கிறோம்? சனியை சொல்கிறோம். இந்த சேட்டன் தான் என்னங்க, நீங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், கேரியராக இருக்கட்டும், ஐடி ஃபீல்டு எதாக இருந்தாலும் இவர் தான் காரகன். இன்னும் நான் பார்க்குற ஜோடமாக இருந்தாலும் எல்லாமே எந்த தொழிலாக இருந்தாலும் இவருடைய அனுமதி வேணும் ஜாதகத்தில். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஐடி ஃபீல்டு, புதன் ராகு, அதாவது மெர்க்குரி ப்ளஸ் ராகு, இதுதான் ஐடி. இந்த ஐடி இண்டஸ்ட்ரியோட காம்போ என்ன? மெர்க்குரி ராகு. ஆனால் இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா ஏஐ அப்படின்னு சொல்லி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. இதற்கு என்ன மாதிரியான கிரக நிலை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ராகுங்கிற கிரகத்தோட குரு உள்ள வரணும், ஜூபிட்டர். அப்போ ஜூபிட்டர் ராகு கன்ஜெக்ட் அப்படிங்கிறதே நாம் என்ன சொல்லுவோம்? குரு சண்டால யோகம்னு சொல்லுவோம். இந்தியில் குரு சண்டால் யோகம்னு சொல்லுவாங்க, நாம் குரு சொல்லலாம். அப்படின்னா சிஐடி மாதிரி மூளை, ரொம்ப டெப்த் அனலைஸ் அப்படின்னு சொல்கிறோம். குருராகு சேர்க்கை. அந்த குருராகுவோட இந்த மெர்க்குரியும் கன்ஜெக்ட் ஆகும்போது தான் என்ன ஆகுது? மெர்க்குரி ராகு ப்ளஸ் ஜூபிட்டர், இந்த கன்ஜெக்ட் தான் என்ன? ஏஐ. உங்கள் ஜாதகத்துக்குள்ள இது எல்லாரும் அப்படி ஆக முடியுமானா அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தான் காட்டும், நீங்கள் சர்வைவல் ஆவீங்களா இல்லையாங்கிறது. ஆனால் தெரிஞ்சுக்குங்க, புதன் ராகுனா ஐடி, ஜூபிட்டர் மெர்க்குரி ப்ளஸ் ராகு இஸ் ஈக்குவல் ஏஐ. இது கொஞ்சம் உங்களுக்கு பேசிக்காக இது வரைக்கும் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். இனிமேல் தான் மெயின் சாப்டருக்கே நம்ம வர்றோம். இந்த சனியினுடைய நகர்வு தான் ஒரு தொழில் தீர்மானிக்கிறத முக்கியப்படுத்துது. இப்போ இந்த மேஷம் அப்படிங்கிற இந்த இடம் தான் சனி உள்ள வரும்பொழுது இங்கே பலவீனமாகிறார். நாட் ஸ்ட்ராங், அவ்வளோதான். நாட் ஸ்ட்ராங், அவ்வளோதான். மற்றபடி சுத்தமாக வேலையே சேர்க்க இடம் இல்லை. ஒரு பலவீனமான இருக்கார். அவர் ரொம்ப பலமாக இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் சனி மேஷத்துக்கு வருதோ அப்பெல்லாம் பழைய தொழில் இருக்கு பார்த்தீங்களா, பழைய தொழில் இருந்ததுன்னா அந்த தொழிலை என்ன பண்ணிடும்? வாஷ் அவுட் பண்ணிட்டு புதுசாக ஒரு விஷயத்தை பெருசாக லான்ச் பண்ண பார்க்கும், அதை பேசுகிற மாதிரி வளர்த்த ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த துலாம் அப்படிங்கிறது இப்படி நகர்ந்து அப்படியே வர்றப்போ இதோட டோட்டல் பீரியட் எவ்வளோன்னா, இங்கே மேஷத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படியே நகர்ந்து இங்கே துலாத்துக்கு வர்றதுக்கு 15 வருஷம், இந்த துலாத்திலிருந்து இப்போ மேஷத்துக்கு வர்றதுக்கு 15 வருஷம். இந்த இடம் தான் வெரி ஸ்ட்ராங் பிளேஸ் ஃபார் சேட்டன். சனி உச்சமாகிறதுக்கு இந்த இடம் தான் மிக மிக பலமாக இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல வரும்பொழுது தான் சனி பலம் நல்லா கிடைக்குது. அப்போது இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆரம்பித்தது, விண்டோஸ் ஆரம்பித்தது 1983 அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 1983 அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 85 லான்ச் பண்ணிட்டாங்க. மெக்கன்டாஷ் அப்படிங்கிற அது இன்னொரு பர்சனல் கம்ப்யூட்டர், அது 1984 பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்கிறப்போ சனி எங்கே இருக்காருங்க? துலாத்தில் உட்காந்துருக்கார் சனி. அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கார் அந்த டைமில். இப்போ இதெல்லாம் பெருசாக பிரமிப்பாக எல்லாரும் வாங்குறாங்க, நல்லா போகுது.
இது அப்படியே மெல்ல 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 அப்படியே வருது. இந்த துலாத்தில் இருக்கக்கூடிய சனி இப்போ 83, 84, 85 இந்த காலகட்டத்தில் இருந்து அப்படியே இதுக்கப்புறமா இந்த இந்த மெக்கன்டைஸ் எதாக இருந்தாலும் சரி, இந்த பழசு எல்லாம் தூக்கி சாப்பிட்டு என்ன பண்ணிடுச்சு, கூகுள் இந்த நீசமாகும் போது தான் உருவாக்குறாங்க. அது அவங்களுக்கே தெரியாது, ஆனால் ஜாதகம் பார்க்க எனக்கு புரிஞ்சுது. எப்போ கூகுள் உருவாச்சு? 4 செப்டம்பர் 1998. அப்போ 4 செப்டம்பர் 1998 கூகுள் உருவாகுது. இந்த கூகுள் வந்து செப்டம்பர் மாதம் உருவாகுது. பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சனி நீசம் டெபிலேட்டட். அப்போது சனி நீசம் ஆகும்போது தான் இந்த கூகுளுங்கிறதே உள்ளே வருது. அப்போ ஐடி இண்டஸ்ட்ரியோடைய ஒரு தொடக்க புள்ளியாக இதை வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சரியாக போகும். இதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் இப்போ 98 நடக்குன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி மீனத்தில் சனி இருந்திருக்காரு. அப்போ அப்புறமா தான் மேஷத்துக்கு வர்றாரு. அப்படின்னா இப்போ 2025 இப்போ 26 போயிட்டு இருக்கிறது. திருக்கணித பிரகாரம் சனி எங்க இருக்காரு? மீனத்தில் இருக்காரு. அப்போ பழைய தொழிலை கழிக்க ஆரம்பிச்சிருவார். அதுதான் ஐடி. இந்த மேஷத்துக்கு சனி எப்போ வர்றாரு? 2027 ஜூன்ல, 2029 அக்டோபர், இந்த பீரியட்ல. இதுதாங்க உங்க வாழ்க்கையில நீங்க மறக்கவே முடியாத பீரியடாக இருக்கும். அப்போ இப்ப இருக்கிற சனி இந்த பழைய தொழிலை விரயம் செய்கிறார். எல்லாமே சொல்றேன், எல்லாத்தையுமே விரயம் செய்து புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்குவார். பழையன கழிதல், புதியன புகுதல். அப்படித்தான் கூகுள் 1998 இவங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப சிம்மத்துல ராகு இருந்திருக்குது. சூரியன் இப்ப செப்டம்பர்ல பிறகு சூரியன் ஆட்சியா இருக்கார். புரிஞ்சுக்கணும், கூகுளுடைய நியூமராலஜி பார்த்தீங்கன்னா 1. இந்த 1ங்கிறது சூரியனோட நம்பர் தான். அது அவங்களுக்கே தெரியாது, நான் தான் சொல்றேன். அது அவங்களாக பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அது கிரக கணக்கில் ஆட் ஆகும். அதுதான் விஷயம். இப்போ நம்பர் 1 உலகத்திலே நம்பர் 1 தேடல இவங்க தான். அப்போ அவங்களுக்கே தெரியாம ராகு சிம்மத்தில் இருக்கும்போது, சூரியன் இருக்கும்போது ஆரம்பிச்சாச்சு. பழையன கழிதல் அப்படிங்கிறப்போ இந்த சேட்டன் நீசமாகும் போது உங்களுக்கு ஆரம்பிச்சாச்சு. நீசமாகுதுன்னா ஐயோ போச்சு அர்த்தம் இல்லை, பழசை கழிச்சுட்டு புதுசாக பிறக்கும். அப்போ இதோடைய இப்போ ஐடி அப்படிங்கிற விஷயமெல்லாம் இங்கிருந்து அப்படியே மெல்ல மெல்ல ஆரம்பிச்சு 2012 அப்படிங்கிறப்போ உச்ச ஸ்தாயத்தில் போயிடுச்சா ஐடி மாப்பிள்ளைங்க. ஐடி இண்டஸ்ட்ரி பெரிய உச்ச ஸ்தாயத்தில் போயிடுச்சுங்களா. அப்போ 2012 இந்த பீரியட்லாம் வந்து அந்த தொழில் அப்போ அதிலிருந்து மேலே வந்து 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 என்ன ஆகுது, ரொம்ப ஒரு பெரிய ஸ்தாயத்தில். அப்போ 2012 இருந்து இறங்கல, மெல்ல மெல்ல அந்த அந்த பயணிப்பு அப்படியே எல்லாரும் அதுக்கப்புறமா எடுத்து படிக்கிறாங்க. அந்த 10 பண்டெல்லாம் நிறைய பேர் எடுத்து படிக்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுது, 2025 சனி இங்கே வரும் பொழுது எடுத்து படித்தவங்களுக்கு எல்லாமே இன்னும் நிலைமை அப்படிங்கிறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிற வேண்டியதாக போயிடுச்சு. ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு. இப்போ 2027 ஜூன்ல திரும்பவும் நீசமாகி 2029 இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் முடியுது. அப்புறமா ரிஷபத்திலிருந்து ஆரம்பிச்சிருவார். அப்போ இப்போ சனி இங்கே இருக்கிறது எங்கேங்க? 2025 இப்போ போயிட்டு இருக்கிற டைமில் திருக்கணிதத்தில் மீனத்தில் தான். ஆனால் வாக்கிய பஞ்சாயத்துக்காரன் இப்போ வருவாங்க. நான் அதுக்கெல்லாம் வரல, நான் திருக்கணிதம் பார்க்குறவங்க. ஸோ பழசை கழிக்கிற வேலையை பார்க்குறாரா? ஆமாம், ஐடிங்கிற காம்பவுண்டில் இருக்கிற பிரச்சனை தான் கழிக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அதில் அந்த இண்டஸ்ட்ரி வந்து பெரிய லெவலுக்கு போகுது. ஒரு அதனுடைய மதிப்பு கூடுது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு யூனிக்கான இடத்துக்கு போகுது. பட் அதை டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ், ஸ்டாஃப்ஸ், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே பலத்தை அடி வாங்கும். ஏன்னா இப்போ விரயத்தில் இருக்கக்கூடிய சனி அந்த வேலையை பார் புரிஞ்சுக்கணும். இங்க மேஷத்துக்கு 2027 ஜூன்ல இருந்து 2029 அக்டோபர் இன்பிட்வீன் டைம் இந்த மேஷத்துல சனி நீசமாகக்கூடிய காலகட்டம் தான் இந்த தொழில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பெரும் பாதகத்தை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ஸோ உங்ககிட்ட நீங்க கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் இருந்ததுன்னா, நீங்க ஒரு ஆப் டெவலப்மெண்ட் நீங்களே பண்றீங்க, நீங்களே வந்து ஒரு ஏஐ கத்துக்கிறீங்க, நீங்களே வந்து மக்களிடத்தில் ரீச் பண்றீங்கன்னா குட். பட் நீங்கள் வந்து நார்மலாக காலையில் ஒரு பஸ்ஸு வரும், கிளம்பி நாம் பாட்டு கிளம்பலாம். ஏதோ அவுட் சோர்சிங்க்கு ஒரு கம்பெனிக்கு வருது, நான் உட்காந்து கோடிங் கொடுக்குறோம், அங்கே உட்காந்து வேலை பார்க்குறோம், நமக்கு டீம் லீடர் ஒன்று சொல்லிட்டாரு, நமக்கு இன்னைக்கு ப்ராஜெக்ட்டு கொடுப்பாங்க. இல்லை சார், இந்த 2029க்கு மேலே அந்த நிலைமை இருக்காது, வாய்ப்பு இல்லை. உங்கள் யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் தனித்தன்மை தான் இனி பேசும். கூட்டமாக உட்கார்ந்து இனி பேசாது. இனி நீங்கள் சம்பளம் எச்சு கேட்கறதுக்கு போவீங்களா? போக மாட்டீங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் போய் கேட்க போவீங்களா? போக மாட்டீங்க. பணி நேரம் எச்சு கொடுத்தா ஆர்குமெண்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. இதெல்லாம்
கார்பரேட்டோட அடுத்த டைமென்ஷன் அது உள்ள நடக்கும். த்ரிட்டன்ஸ் இயல்பு தானே, நமக்கு சம்பளம் வந்தாலே போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டிங் இப்போவே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த லாங் டெர்மாக நீங்கள் 2029 மேலே எல்லாம் வீடு, அது குறிப்பாக அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், வில்லாவாக இருக்கலாம், புதுசாக வாங்குறவங்க ரொம்ப படாதுபாடுபட்டுருவாங்க. இஎம்ஐயில் பெரிய ட்ராப் உருவாக்கிடும். 30 வருஷம் 20 வருஷத்துக்கு நீங்கள் இஎம்ஐ போடுவீங்க, கட்டுறது ரொம்ப சிரமம். ஸோ நீங்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது, நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனால் அப்போ அந்த மாதிரி காலகட்டத்திலலாம் 50% லோன் 50% கேபிட்டல் இல்லை 60-40 அப்படின்னு மாற்றிக்கிட்டா நீங்கள் பெட்டர். இல்லை 20-80 25 to 75 தயவுசெய்து வேண்டாம், பெரிய ட்ராப்பில் மாட்டிக்குவீங்க. நீங்கள் அப்புறம் எந்திரிக்க ரொம்ப கஷ்டம். கட்சியில் 4 வருஷம் 5 வருஷத்தில் திரும்ப மாட்டிக்குவீங்க. யாருக்கா பிறகு பணம் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஜுவல்ஸோ அது இதுன்னு, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது பணம் கொடுத்து கடன் கட்டுற மாதிரி ஆகிடும் கடைசியில். இந்த ஏங்கிறது இப்போ மட்டும் வரல, நான் எடுத்து ஆய்வு செய்கிறப்போ அது 1956 வந்தாச்சு. அதனுடைய ஃபேஸ் இப்போ நமக்கு தெரியுது. 70 வருஷம் ஆச்சு ஏஐ வந்து. ஆனால் அது ஏதோ ஒரு சம்மர் இதுக்காக அவங்க எடுத்தது. மெல்ல மெல்ல ஆய்வு பண்ணி 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 அது இன்னைக்கு வந்து வெளிச்சமாக வந்து நிற்கிது. துலாத்தில் சனி வரக்கூடிய காலகட்டம் 2042 இந்த ஏஐ அப்படிங்கிற விஷயம் டாப் லெவலில் போய் நிற்கும். அது ஏஐ கூட இன்னும் குவாண்டம் ஏஐன்னு சொல்லலாம், இன்னும் வேலை சொல்லலாம். ஆனால் அது அட்டாச்சாக ஏதோ ஒரு விஷயம் வரும். ஆனால் 2042 43 இந்த மாதிரி காலகட்டத்தில் உச்ச பலத்துக்கு போயிட்டு திரும்பவும் என்ன பண்ணிடும், இறங்கிடும். அடுத்த லெவல் ஒரு டெக்னாலஜி உள்ள வந்துடும். அந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது பேசும். அப்போ ஏஐ அப்படிங்கிறது இன்னைக்கு பேசுகிறோம். ஒருவேளை 2 வருஷம் கழிச்சு ஏஐ தாண்டி இன்னொரு டெக்னாலஜி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மொத்தத்தில் ஏற்கனவே நீங்கள் படித்த இந்த அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இன்னும் கோடிங், இன்னும் நிறைய விஷயம் எதாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே கழிச்சு புதுசாக ஒரு சாப்டரை இந்த சனி உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த இடத்துல சஃபரிங் பீரியட் ஆகுதுன்னா 2027 to 29 இன் பிட்வீன் டைம் தான் சஃபரிங் பீரியட். அப்போ அதோடைய முன்னோட்டம் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேங்கிற மாதிரி இப்போ அது வந்து லேசாக அதிர ஆரம்பிக்குது. முதலாளிகளும் உங்களை அனுப்புறதுக்கு உடனே எல்லாம் எடுக்க முடியாது, பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க. அவங்களாலையும் முடியல, காம்படிட்டர்ஸும் எல்லாரும் ஏஐ டூல்ஸை வாங்கிட்டாங்க. அப்படிங்கிறப்ப தான் என்னாகும், அவங்க அந்த ஏஐ டூல்ஸை வச்சுக்கிட்டு ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கிறாங்க. காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. இந்த மேன் பவர் காஸ்ட் கட்டிங், இந்த 2 இடத்த மீட் பண்ணுறவங்க R&Dயில் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க, பிரச்சனை ஏற்படுத்தி மேன் பவரை கம்மி பண்ண பார்ப்பாங்க. அப்போ மனிதனுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, மிஷினுக்கு தான் காசு கொடுப்பாங்க. எல்லாத்துலேயுமே அது ஒரு ரெவல்யூஷன் அப்படிங்கிறது இங்கே ஒரு வரும். எப்படி வைரஸுங்கிறது ஒரு மியூட்டேஷன் ஆகி எப்படி அடுத்த லெவலுக்கு போகுதோ, இது வந்து என்ன சொல்ல முடியும், ஒரு எவல்யூஷன் மியூட்டேஷன் மாதிரி தான். இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஷேர் மார்க்கெட்டு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை இனி வருங்காலத்தில் அதிகமாக ஏற்படுத்துமானா எக்கச்சக்கமாக ஏற்படுத்தும். நம்பிக்கையாக உட்கார முடியாது. ஏற்கனவே போட்டவங்க ஏதோ அடுத்த 4 மாதம் 5 மாதத்தில் அந்த குரு உச்சமாகுது, அந்த டைமில் ஏதாவது முயற்சி பண்ணால் எடுத்துகிட்டு போயிடுங்க. ரொம்பலாம் பெருசாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் இந்த ஐடி ரிலேட்டட் ஷேர்ஸ் எல்லாம் பெருசாக எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா உங்களுக்கு சனி விரயத்தில் இருந்து காலபுருஷனுக்கு இது வந்து என்ன ஆகுது, பலவீனத்தை நோக்கி நகருது. ஒரு பலவீனமான காலகட்டம். இந்த பலவீனமான காலகட்டத்தில் தொழில்கள் நிறைய விஷயங்கள் மாறும். எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே சொல்கிறோம். அதில் ஏஐ அப்படிங்கிற விஷயம் எடுக்கும் பொழுது அது இன்னுமே நம்ம சப்ஜெக்டாக பேசுகிறோம். ஏன்னா எல்லாத்தையும் ரிலேட் ஆகுது. எல்லாமே பேசுகிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு இன்றைக்கி ஃபோன் விஷயங்கள் எல்லாமே ரிலேட் ஆகுது. எதிர்காலத்தில் பிள்ளைகளை அனுப்புறது ஏஐக்கு எடுத்துக்கலாமானா எடுக்கலாம். ஆனால் உங்கள் பையன் க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் இந்த மாதிரி இருந்தால் அனுப்பலாம். இல்லை அவர் கூட்டமாக தான் போய் உட்காந்து வேலை செய்வார் அப்படின்னா தயவுசெய்து பண்ண வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்குறவங்க, நீங்கள் புதுசாக ஆப் டெவலப்மெண்ட்டு, நீங்களே புதுசாக ஒரு விஷயத்தை மக்களோட கனெக்ட் பண்ணுற மாதிரி விஷயத்துக்குள்ளே நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா நீங்களும் சர்வைவல் ஆவீங்க. இல்லை நான் கூட்டத்தோடு தான் போய் உட்காருவேன் அப்படின்னா சர்வைவல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இனி என்னோடய கம்பெனியில் ஏஐ டூல் இருக்குது, நீ என் கம்பெனி என்ன வளர்ச்சி பண்ண போகிற அப்படின்னு அந்த கம்பெனி முதலாளி கேட்பான். இல்லை சார் நான் ஏற்கனவே பார்த்துட்டு வந்ததுன்னா என் கம்பெனியை வளர்ச்சி பண்ணுற ஆள் தான் தேவைப்படுதே ஒழிய வேலை செய்கிறதுக்கு இனி ஆள் தேவையில்லைன்னு 2029 மேலே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இனி ஃப்யூச்சரில் டோன்ட் டேக் ரிஸ்க் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே தான் நான் பேசி முடிக்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு வீடு சொத்துக்கள் எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு வெல்த்தியான செட்டில் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதில் மார்க்கெட்டிங் டீமுக்கெல்லாம் எப்பவுமே பிரச்சனை வராது. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம் எப்பவுமே நல்லா இருக்கும். ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வர்றவங்க போகிறவங்க அதுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. பட் இந்த நீங்கள் வந்து ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதில் எனக்கு தெரிஞ்சு 40% 50%
பிரச்சனைகள் வந்துடும். உங்களுடைய தனித்தன்மையை வளர்க்காத வரைக்கும் நிச்சயமாக இது உங்களுக்கு ஆபத்தாக முடியும். இதுதான் நான் பார்த்த விஷயம். சனி அப்படிங்கிற இந்த கிரகம் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்தாச்சு. நீங்கள் உஷாராயிக்கிங்க. 2027 ஜூன்லேருந்து 2029 அக்டோபர் ஒரு பெரிய சுழற்சி நடக்க போகுது. அதனுடைய முன்னோட்டம் இப்போ போயிட்டுருக்கு. கொஞ்சம் லாங் வீடியோ, ஆனால் அந்தளவுக்கு சொன்னால் தான் புரியும். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி. நமஸ்கார்.